சார் விஜயுடைய அந்த அரசியல் அந்த கூட்டணின்னு நம்ம பேசும்போது இப்போ தேர்தல் வந்து தமிழகம், கேரளா, இங்கே பாண்டிச்சேரி, இங்கே வந்து தென் மாநிலங்களில் 3 மாநிலங்களில் வரும்போது விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வச்சதுன்னா விஜயுடைய செல்வாக்கு இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே கூட நம்ம ஒரு எமர்ஜ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்கலாமோ? அதனால கூட இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட மூவ் கூட இருக்கலாமா? இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ கேரளாவில் இருக்கிற மக்கள் அங்கே வந்து ஒரு மோகன்லாலோ மம்முட்டியோ இவங்களை காரணம் டாப் ஸ்டார் அங்கே யார் இருக்கா? இவங்க சொல்லியே மக்கள் அங்கே ஓட்டு போடுறது இல்லையே. இப்போ இவங்கெல்லாம் ஒரு கட்சியில் போய் ஒரு கட்சியை மோகன்லால் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாதா? மம்முட்டி ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாதா? மக்கள் எவ்வளோ கிரேஸாக இருக்காங்க, கூட்டம் கூட்டுறாங்க, இருக்கிறத பண்ணுறாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் போனார்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஷூட்டிங் வேறு மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் போனாலும் அங்கே ஏதோ ஓட்டு கேட்குற மாதிரி வேனில் பிரச்சார வேனில் நின்றுட்டு போன மாதிரி போகிறாரு. 2 பக்கம் மக்கள் போலீஸ் பந்தோபஸ்தோடு தான் ஷூட்டிங் போக வேண்டியிருக்கு. அதனால் அந்த மாநிலத்தை போய் அவர் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா? அதே மாதிரி கேரளாலையும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கலாம், கூட்டம் போனால் வரலாம் போகலாம். அதுக்காக கேரளாவில் ஒரு கட்சி, அவர் கட்சி கேரளாவிலையும் பெரிய கட்சி ஆகிடும், அங்கே இருக்கிற காங்கிரஸ் காணாமல் போய்டும், கம்யூனிஸ்ட் காணாமல் போயிடும்னு சொல்ல முடியுமா? நடிகர்களுக்கு கூட்டம் வர்றதுக்கும் எல்லாம் கிடையாது. ஆனால் அது பூரா நான் சுருக்கமாக சொல்லணும்னா, சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தவங்க பூரா வெற்றி பெற்றதில்லை. சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாரும் தோற்று போனதும் இல்லை.